ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு சீக்கிரமாக கரு தங்கணும், ரொம்ப நாளாக கரு உண்டாகவே இல்லை, தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பையை ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீடாக்ஸ் பண்ணணும். அதாவது சுத்திகரிக்கணும், சுத்தப்படுத்தணும், கிளென்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய வேர்ட்ஸ் நம்ம சொல்லலாம். அந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நமக்கு கரு பிடிச்சு வளர்கிறதுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது தெரியாமல் நம்ம அவ்வளோ வருஷம், கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா அந்த 10 வருஷமும் நம்மளோட கர்ப்பப்பையில் நமக்கு இருந்த பீரியட்ஸ்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது கிருமிகள்னாலேயோ இல்லை கர்ப்பப்பையில் PCOS, PCOD ப்ராப்ளம், ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாதிரியான கர்ப்பப்பை கோளாறுகள், கட்டிகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ உள்ளே அந்த கர்ப்பப்பை ரொம்ப க்ளீனாக இல்லாமல் நிறைய கழிவுகளோடு இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே கருத்தரிக்க முடியும். ஒரு 80% நிச்சயமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பையை இயற்கையான முறையில் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த உள்ளே குடிக்கிறது எல்லாமே எனக்கு ஒத்தே வராது, எனக்கு அது செட் ஆகவும் மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியில இருந்தே நம்மளோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க, ஒரு முறை இந்த மாதிரி டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கர்ப்பப்பை டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முறை டிஎன்சி, அதாவது கர்ப்பப்பையை க்ளீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப எளிமையான முறையில் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம வீட்டிலே பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டு அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 டிப்ஸ் நம்ம கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு வாட்டர். இந்த சோம்பு வாட்டரை பார்த்திங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸ் ஆன 5 நாளுமே, இப்போ உங்களுக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகுது, உங்களுக்கு எப்போவுமே யூஸ்வலாக பீரியட்ஸ் ஒரு 5 நாள் இருக்கும், இல்லை 3 நாள் தான் இருக்கும் அப்படின்னா அந்த 3 நாளும் அந்த 5 நாளும் இந்த சோம்பு குடிநீரை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பை அந்த பீரியட்ஸோடவே நல்லா க்ளீன் ஆகி வெளியில் வந்துடும். அந்தளவுக்கு உங்களோட கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது இந்த சோம்பு குடிநீர். இது அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட கர்ப்பப்பையில் நல்ல ஸ்ட்ராங்கான ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், கருமுட்டைகள் நல்ல குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் இந்த சோம்பு குடிநீர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட உங்களோட டைஜஷனை மேம்படுத்தும். இதனால் உங்களோட லிவருமே ரொம்ப நல்லா டிடாக்ஸ் ஆகும். ஏன் நமக்கு லிவர் டிடாக்ஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபெர்டிலிட்டி நல்லா இருக்கணும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட லிவரை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா லிவரை நம்ம கொழுப்புகள் படியாமல் லிவர் நல்லா சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹார்மோன்ஸ் நல்ல ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும். இதனால நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் வராது, இல்லை ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சரி பண்ணிடும். ஸோ அதனால் இந்த சோம்பு குடிநீரை நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பீரியட்ஸ் ஆன 5 நாளுமே இந்த சோம்பு குடிநீர் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிஃபலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திரிபலா அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த 3 காய்களால் செய்யப்பட்ட ஒரு பவுடர் தான் இந்த திரிபலா அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபலா பவுடர், திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ ஒரு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அவங்களோட வெயிட்டை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும், வெயிட் லாஸுக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகிறதுக்கும், எக்கு நல்ல குவாலிட்டியாக நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த ட்ரிஃபலா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெறும் வெயிட் லாஸுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. பட் இது உங்களோட மலச்சிக்கலை சரி பண்ணும். நான் சொன்ன மாதிரி உங்களோட மலச்சிக்கல் சரியாகி உங்களுக்கு ஈஸியாக கழிவுகள் வெளியேறுது, உங்களோட லிவரை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் ஈஸியாகவே இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியும். ஸோ அதனால் இதுவும் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும், கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும்.
ஸோ இந்த திரிபலா சூரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் டைமில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நார்மலாகவே எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பவுடர், ஒரு உணவு தான். இது வந்து டெய்லி வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா? அதில் இதை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அப்படியே நீங்கள் குலுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் அந்த தண்ணியில் குடிச்சிட்டே வந்தீங்கனாலே போதும். அப்படியும் இல்லையா, டெய்லி வந்து காலையில் இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்லையோ, காலையில் எம்டி ஸ்டொமக்லையோ, இல்லை நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து படுக்கிறதுக்கு முன்னாடியோ 1 டீஸ்பூன் வந்து இந்த திரிபலா சூரணத்தை சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும். இது வந்து இவ்வளோ நாள் தான் பண்ணணும், அவ்வளோ நாள் தான் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக எவ்வளோ நாள் வேணாலும் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களோட கர்ப்பப்பை வந்து டிடாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நாட்டு மருந்து கடையில், சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே வந்து இந்த ட்ரிஃபலா சூரணம் வந்து நமக்கு கிடைக்கும். திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி என்னால் குடிக்க முடியாது, இல்லை எனக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு குடிக்கும்போது ஒரு மாதிரி கசக்குது, புளிக்குது, துவர்க்குது, ஸோ இப்படி நிறைய ரீசன்னால் உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பையை நீங்கள் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வெளியில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடக்கத்தான் கீரை, அதாவது முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முடக்கத்தான் கீரையை வந்து வாங்கி, அது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கீரை கடையில் இல்லை கீரை விற்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா கூட போதும், இது வந்து தாராளமாக கிடைக்கும். இந்த முடக்கத்தான் கீரையை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அரைச்சி மையாக அரைச்சி உங்களோட அடி வயிற்றில் வந்து தடவி 10 மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம், இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், அதுக்கப்புறம் நார்மல் டைம்லேயும் நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் அது வந்து அந்த கீரையோட அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தே உங்களோட கர்ப்பப்பையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழிவுகள் எல்லாமே ஈஸியாக வெளியேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முடக்கத்தான் கீரை கிடைச்சாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்காக மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸுக்கு முன்னாடி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்து நிறைய பெயின் இருக்கும், உடம்பு வலி, வயிறு வலி, பீரியட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சில டிப்ஸ் வந்து வீடியோஸாக போட்டுரும், அதை வந்து ஃபாலோ பண்ணி பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ் டைமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க்ஸையும் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பாய், தேங்க்யூ.